புதிய நாளில் என்னோடு இயேசு வருகிறார். முன்னே செல்லும் இயேசுவோடு பின்னே செல்லுவே. புதிய நாளில் என்னோடு இயேசு வருகிறார். முன்னே செல்லும் இயேசுவோடு பின்னே செல்லுவே. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தரின் சத்தம் நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகின்ற வார்த்தையின் பொருள் ஒருமனம். இயேசு கிறிஸ்து வேத புத்தகத்தில் ஜெபத்தை குறித்து சொல்லும் பொழுது இந்த ஒருமனம் ரொம்ப அவசியம் என்பதை அங்கே சொல்லி வைத்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19 வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தையும் குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மனதை குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவே தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு மனம் அவசியம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால், 2 பேருக்கு ஒரே மனம் இருந்து ஒரு குறிப்பை, ஒரு காரியத்தை நிறைவேற்றும்படி அல்லது செய்து முடிக்கும்படி ஆண்டவரிடத்தில் கேட்கிற, பிதாவை நோக்கி கேட்கிற எந்த காரியத்திற்கும் பதில் உண்டு என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், இது ஜெபிக்கிற மக்களுக்கு ஜெபத்தில் காணப்பட வேண்டிய ஒருவன். ஜெபிக்கிறவனுக்கு தேவன் இவ்விதமான ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். நீ கட்டுகிறது எதுவோ பரலோகத்தில் கட்டப்படும், பூமியில அவிழ்க்கிறது எதுவோ பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்படும் என்று இது ஒரு அதிகாரத்தை பிரகடனம் செய்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே ஜெபிக்கிற ஒருவன் அதிகாரம் பெற்றவன், கேட்கும் அதிகாரம் பெற்றவன், உரிமை பெற்றவன். அவன் சரியான இடத்தில் இருந்து கொண்டு ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறாரு. குறிப்பில் ஒரு மனம் இருக்கணும். அதே நேரத்தில் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற ஒரு நிலையிலேயே இருக்கணும். இந்த குறிப்பை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே தான் பேதுரு ஒரு வார்த்தை இயேசுவிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர் நடுவே இருக்கிறேன் என்றார். நான் கேட்பேன், பதில் செய்வேன், நீங்கள் பலன் பெறுவீர்கள், பயனடைவீர்கள். பேதுரு ஒரு வார்த்தை அந்த நேரத்தில் கேட்க 21ஆம் வசனத்தில், மத்தேயு 18:29, சகோதரன் ஒருவன் என்னிடத்துல எனக்கு விரோதமாக குற்றம் செஞ்சா அவனை எத்தனை தடவையா மன்னிக்கணும்? 7 தடவை மன்னிச்சா போதுமானு கேட்குறான். ஏசு சொன்னார், 7 தடவை இல்லைப்பா, 70 தடவை அவனை மன்னிக்கணும், மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பொழுதும் மன்னிப்பு கேட்குறானோ, மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் பொழுது அவனுக்கு மன்னிக்க வேண்டும் என்பதை அங்கே சொல்லுகிறார். ஆகவே ஜெபிக்க வருகிற ஒரு மனுஷன் மற்றவர்களை மன்னித்து, மற்றவர்களை பொறுத்து கொண்டு, அவர்களுக்கு சாபம் போடாம, வாய்க்கு வந்ததை பேசாம, ஒரு மன்னிக்கும் குணத்தோடு அவருடைய சமூகத்தில் சேரணும். அதிகாரத்தோடு, அதிகாரம் பெற்றவன் என்ற ஒரு நிலையோடு, நம்ம ஆசாரியனா ஆக்கியிருக்கிறாரே, ஆசாரியனுடைய வேலை என்ன? பலி செலுத்துகிறது, விண்ணப்பம் பண்ணுகிறது தானே. இந்த ஒரு மனப்பாட்டில் தேறியவர்களாக இருந்து ஜெபத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதை குறிப்பு சொல்லுகிறது. இவ்விதமாக கூடி வந்தார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிற வேளையில்
கிறிஸ்து இயேசு உலகத்துல 3.5 வருஷம் ஊழியம் செய்யும் பொழுது ஏசியவர்கள் பேசியவர்கள் பைத்தியக்காரன் சொன்னவங்கெல்லாம் அன்னைக்கு ஒரு மனமாய் ஆகி கூடி வந்தார்கள். கிறிஸ்து இயேசு உயிர் தெழுந்த பின்பு அவர்களுடைய மனநிலையெல்லாம் மாறி போனது. 14 வசனத்துல வாசிக்கிறோம், அங்கே இவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து தூசணமா பேசி அவர்கள் எல்லாரும் அதுல அநேகர் அங்க கூடி வந்தாங்க. ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். என்ன வேண்டுதல், என்ன ஜெபம்? முக்கியமான ஜெபம் என்னன்னா, இயேசு சொன்னபடியே உயிர் தெழுந்துட்டாரு. ஆனால் நீங்க போய் எருசலேம்ல காத்திருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஊற்றப்படுவார், கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறபடி பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற அவர் உயிர் தெழுந்து 40வது நாள் போனாரு. அங்க போய் ஒரு 10 நாள் எருசலேம்ல காத்திருந்தாங்க, செபித்து காத்திருந்தாங்க, ஒரு மனதோடு காத்திருந்தார்கள். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு சபை ஸ்தாபிக்கப்பட்ட அன்று சபையில பிரதான மேய்ப்பராய் சபை கொடுக்கப்பட்ட ஒரு அபிஷேகநாதர் பரிசுத்த ஆவியானவர் அங்கு கொடுக்கப்பட்டார். அந்த ஜெபத்துல ஒரு மனதோடு அவர்கள் காத்திருந்தபடியினால பிதாவின் வாக்குத்தத்தம் அன்று நிறைவேறி. இன்றைக்கும் ஜெபம் என்று சொன்னாலே கணவன் மனைவி அல்லது கணவன் மனைவியா தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. கணவன் ரசிக்கப்பட்டிருப்பாரு, அவனுடைய ஜெபத்துல பங்கு பெறுவதற்கேற்ற ஒரு மனமுள்ள ஏற்றுக்கொள்ளுகிற குறிப்புக்காக மன்றாடுகிற ஒருவரை அவர் எப்போது வைத்திருக்கணும். சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாம், எழுப்புதலுக்காக ஜெபிக்கலாம், பட்டணத்தினுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கலாம், குடும்ப பாதுகாப்புக்காக ஜெபிக்கலாம். அவருடைய சித்தப்படி வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியத்துக்கும் பலன் கொடுத்து பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். ஒரு மனம் தேவை. இரண்டாவது, துதிக்கிறதுல ஒரு மனம் வேணும். துதிக்கிறது என்று சொன்னாலே ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு அனுபவம். அலங்கார வாசலண்ட ஒரு சப்பானிய தினம் ஊற்றி கொண்டு வந்து வைப்பாங்க, அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான். பேதுரு யோவான் வரும் பொழுது அதே போலதான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். ஐயா ஏதாவது போடுங்க ஐயா என்று கேட்டுக்கொண்டிருந்த அந்த நேரத்தில், எங்களிடத்துல வெள்ளியும் இல்லப்பா பொண்ணும் இல்லை, எங்களிடத்துல உள்ளதை தருகிறோம், இயேசுவின் நாமத்துல எழுந்து நட என்று கையை பிடிச்சு தூக்கி விட்டாங்க. அவங்களுக்குள்ள இயேசுவின் நாமத்தின் வல்லமையும் அதிகாரமும் நிறைந்திருந்தது, விசுவாசம் நிறைந்திருந்தது. பேதுரு யோவானும் அந்த விசுவாசத்தோடு செயல்பட்ட பொழுது பிறவி சப்பானி எழுந்து நடந்து குதித்து நடனமாடிக்கொண்டு ஆலயத்துக்குள்ளே போனான். அவனை கண்ட யாவரும் தேவனை துதித்தார்கள் என்று வாசிக்கிறோம். சும்மா துதிக்கல, அங்க துதிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24 வசனத்துல வாசிக்கிறோம். இவன் விடுதலையாக்கப்பட்டதை எல்லாரும் கேள்விப்பட்ட போது ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கிற தேவனாயிருக்கிறீர். புறஜாதியில் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் என்று அங்கே தலைவர்களா இருந்த மதவாதிகளா முறுமுறுத்து கொண்டிருந்த பொழுது கேள்விப்பட்ட பொதுமக்கள் ஒருமனப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள், துதித்தார்கள். ஒரு மனதோடு தேவனை துதிக்க வேண்டும். துதியில ஒரு மனம் இருக்கணும். பெரும்பாலும் திருச்சபைகளிலேயோ மற்ற எங்கேயோ துதிக்கும் பொழுது அந்த துதி நடத்துறதுக்கு ஒருத்தர் பாட்டு பாடி துதி நடத்துவார். பரிசுத்தாவியில் நிறைந்து பரிசுத்தாவியை நடத்துகிறபடி நடத்துவார். அதுக்கு விட்டு கொடுத்து எல்லாரும் நம்மை ஒப்பு கொடுத்து துதிக்கும் பொழுது தேவ மகிமை வெளிப்படுது.
தேவ பிரசன்னத்தால் நிறைக்கப்படுகிறோம். தேவ ஆசீர்வாதத்தால் நிறைக்கப்படுகிறோம். கை உயர்த்து துதிக்கலாம் அப்படி சொன்னால் கை உயர்த்து துதிக்கணும். எழுந்து நின்று துதிக்கலான்னா எழுந்து நின்று துதிக்கணும். அந்த நடத்துகிறவருக்கு விட்டு கொடுக்கணும். ஒரு மிலிட்டரி டிசிப்ளின் அப்படி சொல்றாங்க இல்லையா, அந்த நடத்துகிறவர், அந்த குழுவை நடத்துகிறவர் லெஃப்ட் ரைட் ரைட் அபவுட்டன் அப்படிம்பாரு, லெஃப்ட் அபவுட்டன் அப்படிம்பாரு. அது கேட்டா போல, அந்த வார்த்தை கேட்டார் போல இவளை இசைவாய் போறாங்களா, அதுக்கு பேர் தான் ஒரு மனம். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேட்க முடியும். மகிமை நிறைந்த தேவனுடைய வல்லமை உள்ள செயலை இந்த இடத்துல நாம் உணர்ந்தோமே, அந்த தேவன் இன்றைக்கும் சர்வ வல்லவரான மொத்தத்தில் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொல்லி தேவனை ஒரு மனதோடு துதித்தார்கள். ஆகவே துதிக்கிற நேரத்தில் எழுவி நின்று மரியாதை கொடுத்து ஆண்டவருடைய மகிமையை வரவேற்று அவர் செய்த செயல்களுக்காக நன்றி சொல்லி, செய்ய போகிற காரியங்களுக்கு நன்றி சொல்லி ஒரு மனதோடு துதிக்கும் போது அங்கே மகிமை விளங்குறது. யோசபாத் அப்படித்தானே துதிச்சாரு. அப்படி யோசபாத்தும் அவனை சேர்ந்த இராணுவ வீரர்களும் துதிக்கிற ஆசாரியர்கள் துதிக்க துவங்கின உடனேயே ஆண்டவர் அந்த பாளையத்தில் தூதனை அனுப்பி ஒரு பெரிய சங்காரத்தை கட்டளையிட்டார். அதனால் மிஞ்சி எழுந்து பார்த்தான விடிய நேரத்தில் ஒருத்தன்மே இல்லை, எல்லாம் மாண்டு போய் கிடக்கிறாங்க. எஞ்சி ஓடி போனார். துதியில ஒரு மனதோடு பவுலும் சீலாவும் துதித்த பொழுது தானே சிறைச்சாலை கதவை அதிர்ந்து நிலநடுக்க உண்டாகி அங்க மாபெரும் வல்லமையுள்ள தேவ செயல்களை மற்றவர்களும் காணுகிறதுக்கு ஏதுவான செயல்பாடுகள் வெளிப்பட்டது. நீங்க துதிச்சு பாருங்க. ஒரு மனதோடு ஒரு காரியம் உங்களை உறுத்திட்டு இருக்குதா, அல்லது அளக்கழித்து கொண்டு இருக்கிறதா, அல்லது சமாதானத்தை கெடுத்துட்டு இருக்குதா, அதெல்லாம் அதை பற்றி பேசுறதை நிறுத்திட்டு முதல்ல அந்த காரியத்தை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்க துவங்கும் பொழுது அங்கே தேவன் தம்முடைய மகிமையை கட்டளையிடுவார். மூன்றாவது ஒருவனும் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல எல்லாரும் அறிந்து கொள்ளும்படிக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு, அப்படி விட்டு விடுகிறவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களை, இது நல்ல பழக்கம் இல்லை, ஆண்டவரை தேடுகிற நாளில் அவரை தேட வேண்டும், சபையாக ஒன்று சேர்ந்து ஐக்கியப்பட வேண்டும் என்று புத்தி சொல்லணும். இன்றைக்கும் பல வாரங்களாக திருச்சபைக்கே வராத நபர்களும் உணர்வில்லாதவர்கள் உண்டு. இது காலப்போக்கு. ஆனால் கட்டாயம் வேதம் என்ன சொல்லுது, நீங்கள் சபை கூடி வருதல ஒரு மனதோடு இருங்க. ஆதி நாட்கள் அப்படி இருந்தாங்களாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46-47 வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களா தேவாலயத்தில் அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்தும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார். உள்ள சேர்க்கிறத சேர்ப்பாரு, போறவன் போயிட்டு இருப்பான், வளர்ந்துட்டு இருப்பான், பயன்பட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் மனம் திரும்பி மறுபடி பிறந்து ஞானசார உடன்படிக்கை செய்து ஆண்டோட சத்தியத்தை கை கொள்ளணும், சத்தியத்தை வளர வேண்டும், சத்தியத்தில் பலனடைய வேண்டும், ஒப்பு கொடுத்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவனும் ஒரு மனதோடு தேவனை ஆராதிக்க வருவான். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு
அனுபவம் தவறாது கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஓய்வு நாளை ஆசரிக்க சொன்னார். புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல நமக்கு ஓய்வு நாள் என்ற ஒரு சட்டம் இல்லாவிட்டாலும் அதை மாற்றி கொடுத்திருக்கிறார். எல்லா நாளும் எப்பொழுதும் தேவனை ஐக்கியப்பட்டு தேட வேண்டும் என்று. இதனால் என்ன? பலவீனன் பலவானாலே பலப்படுத்தப்படும். ஆறுதலும் தேறுதலும் சமாதானமும் அங்கே பகிர்ந்து அளிக்கப்படும். ஒரு மங்கி போன நிலையில வந்தாலும் அவன் பிரகாசம் அடைகிறதற்கு ஏதுவாக அந்த ஐக்கியம் உதவியா இருக்கும். எரிஞ்சு அணைஞ்சு போன ஒருவன் தான் பின்மாற்றத்துல போன ஒருவன் எரிந்து கொண்டிருக்கிற ஒருவனோடு ஐக்கியப்படும் பொழுது, அவன் பேசும் பொழுது, ஐக்கியப்படுகிற வேளையில் ஆண்டவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறான். சோர்வான காரியங்களை அகற்றி ஒரு பலமுள்ள அனுபவங்களை கொடுக்கிறார். ஆகையினாலே சபை கூடி வருதல், கூடுதலில் இருக்கிற ஒரு மனதை விட்டுறக்கூடாது. அங்கே தேவன் ஜீவனுள்ள செயல்களை விளங்க பண்ணுவாரே. அங்கே அனுதினம் புதிய புதிய ஆத்மாக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. நான்காவது ஒரு மனம் வசனத்தை கவனிப்பதில் ஒரு மனம் இருக்கும். வசனத்தை கவனிப்பதில் ஒரு மனம். ஒரு சுவிசேஷகர் பிலிப்பு ஒரு சத்திய வசனத்தை சொல்றாரு. அந்த வசனத்தை கேட்ட பொழுதும் எல்லாரும் கவனிச்சாங்களாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். வசனம் வருது, அது பைபிள சொல்லியிருக்கா? சொந்தமா பேசுறாரா? ஆவியானவர் பேசுறாரா? எனக்கு பேசுறாரா? என்னை எச்சரிக்கிறாரா? எனக்கு புத்தி சொல்லுகிறாரா? என்னை உற்சாகப்படுத்துகிறாரா? என்னை பலப்படுத்துகிறாரா என்று கவனத்தோடு கேட்கும் பொழுது, கவனமுள்ள ஆத்துமா தான் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும். தவணமுள்ள ஆத்துமா தாகம் தீர்க்கப்படும். இயேசு கிறிஸ்துவ பல முறை சொல்லியிருக்கிறார், காது உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன். ஆகவே எல்லாரும் கேட்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லாரையும் கேட்கணும். எல்லாரும் கேட்டு ஒரு மனதோடு பிரசங்கத்தை கேட்கணும், வசனத்தை கவனிக்கணும். அப்படி ஒரு மனதோடு கவனிக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் வெளிப்படும். ஒரு போதகர் இப்படி சொல்லுவாரு, போதகர் பல வசனங்களை ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து தியானம் பண்ணி ஆண்டவர் இவைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிற காரியங்களோடு வருவார். ஆனால் கேட்கிறவர்கள் ஒரு மனதோடு அதை கேட்கும் போது, அவருடைய இதே சிந்தையில் இருக்கிற காரியங்களை உறிந்து கொள்ள மனமுள்ளவர்களாய் இருக்கும்போது ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை சொல்லுவார். அங்கே அளவில்லாத ஆசீர்வாதங்கள் வெளிப்படும். வசனம் கேட்கும்போது ஒரு மனம். சில இடத்துல எழுதி போட்டிருங்கள, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உள்ள வாங்க அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. நான் சொல்றேன், கோர்ட்டுக்கு போனால் அந்த சட்டம் போட்டிருக்காங்க, முக்கியமான அலுவலகங்களுக்கு போனால் போட்டிருக்காங்க. ஏன் சபைகளை மட்டும் அதை கை கொள்றது இல்லை? போதகர் பிரசவம் பண்ணிக்கிட்டு இருந்தா கூட இவங்க ஃபோன் எடுத்து தலையை கவுந்துக்கிட்டு பேசி இன்னொருத்தரோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஃபோன் வந்து அவ்வளவு ஆத்திரமா எடுக்கணுமா பேசணுமான்னு? என் நாட்டு பிரதமர் பேசிட்டாரா உடனே அவங்களுக்கு பதில் சொல்லி அவங்களை அனுப்புறதுக்கு. இந்த மொபைல் யூஸ் பண்ற விஷயங்கள் கூட பிள்ளைகள் விளையாண்டுட்டு இருந்தா அந்த பிள்ளைகளை கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்க. யாராவது வந்தா போனா அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால பிரசங்கமாறு அந்த மாதிரி செயல்களை அனுமதிக்க மாட்டாங்க. பிரியமானவர்களே, ஒருத்தன் கேட்டான், வாத்தியார் கேட்கிறார் ஒருத்தன்ட்டு, நுழைஞ்சதாடா, இவன் வந்து நடத்தின பாடத்தை கவனிக்கவே இல்லை,
அவன் என்னத்தை கவனிச்சாங்கிறத சொன்னான். எல்லாம் நுழைஞ்சிருச்சு சார், வால் மட்டும்தான் சார் நுழையணும். வால் மட்டும் நுழையணுமா? நீ என்னத்தடா கவனிச்ச? இல்லை சார், எலி போயிடுச்சு, எல்லாம் உடம்பெல்லாம் போயிடுச்சு, வால் மட்டும்தான் போக வேண்டியது. பாடம் நடத்தி இருந்த பாடத்தை கவனிக்காம எலியை பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு எலியை பார்க்குற மக்கள் விசுவாசிகள் தான் அதிகமாக சபையில் இருக்காங்க. வசனம் கேட்க வர்றோம், வாரத்தில் ஒரு நாள் வர்றது, 4 நாள் ஆப்சண்ட்டு போடுறது, 4 வாரம் ஆப்சண்ட்டு. வசனம் எந்த வகையில் போகும்? எப்படி வந்த பொல்லாத காலத்துக்கு தப்பித்து வாழ முடியும்? வஞ்சகத்தை எப்படி உழந்து, வஞ்சகத்தை அறிந்து, வஞ்சகத்துக்கு எதிர்த்து இன்று நாம் எப்படி வாழ முடியும்? வசனத்தை ஒரு மனமா கேட்கும். என்ன சொல்ல போறாங்க, எனக்கு அதுல என்ன வார்த்தையில் வரப்போகுதுன்னு சொல்லி ஆசையோடு சங்கீதம் வசித்தாலும் பிரசங்கம் பண்ணினாலும் திருச்சபைக்கு வந்து கவனமா கேட்கும். எல்லாம் தெரிந்த புலவர் மாதிரி உட்காந்துருப்பாங்க சிலர். வசனத்தை சொன்னா பைபிளில் விரிச்சு வச்சுட்டு அப்படி எங்கேயோ யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பைபிளை திறந்து கூட வாசிக்க மாட்டாங்க. வாசிக்கும்படி சொல்லுகிற வசனத்தை உடனே தேடி வாசிக்கணும், முந்தி வாசிக்கணும், கவனம் முழுவதும் அதில் இருக்கணும். எனக்கு தெரியும் என்ற மமதையில் இருக்கக்கூடாது. ஒரு மனம் பேசுகிறவரோடு கேட்கிறதுல ஒரு மனப்பட்டவர்களாக இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வாதத்தினால ஈடுபடுவார். கொடுப்பதில் ஒரு மனம் இருக்கணும். அப்போஸ்தல காலங்களில் ஆதி திருச்சபையில் கொடுக்குற விஷயத்தில் அவங்க தாராளமாக இருந்தார்கள் என்பது சொல்லியிருக்குது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 45-46. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒருவருக்கு ஒருவனும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஒருமனப்பட்டவர்களா தேவடைய ஆலயத்தில் கூடி வந்தாங்க. சகலத்தை அவங்க பொதுவாக வச்சு அனுபவிச்சாங்களாம். பாதத்தில் வச்சாங்க, அப்போஸ்தலருடைய ஊழியக்காரோட பாதத்தில் வச்சாங்க. சில சபைகளில் இன்னைக்கு அந்த ஒழுங்கு இருக்கிறத பார்க்குறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்க வீட்டு முருங்கைக்காயில் முதல் முருங்கைக்காய் போட்டால் கூட கொண்டு வந்து வாரந்தோறும் முருங்கைக்காய் கொண்டு வருவாங்க, முட்டை கொண்டு வருவாங்க, சொரக்காய் கொண்டு வருவாங்க, அரிசி கொண்டு வருவாங்க, பிடி அரிசின்னு. இதெல்லாம் காணிக்கை செலுத்துகிறது என்பது இதை ஒரு சிலருக்கு கசப்பாக அல்லது அதன் மேல எரிச்சலா இருக்குது. பல புருஷனுக்கு தெரியாமலே காணிக்கை கொடுக்குறாங்க. சிலர் மனைவி தெரியாம காணிக்கை கொடுக்குறாங்க. எங்க போதகர் சொல்லுவார், எனக்கு கொடுக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு, ஆனால் என் மனைவிக்கு பயந்துக்கிட்டு நான் கொடுக்காம இருக்கேன். இன்னைக்கு எப்படியாவது பேசின்னு முடிவு பண்ணிட்டு போனாராம். நான் ஒரு காரியம் சொல்லணும். அந்த அம்மா சொன்னாங்க, நான் சொல்றத கேளுங்க முதல்ல, ஆண்டவர் நேரத்தை என்னோட பேசினாரு, நான் இனிமேல் ஒழுங்கா தசம வாங்க கொடுக்கணும் அப்படி முடிவு பண்ணியிருக்கேன். அதை நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம். இவர் ஒரே சந்தோஷம். அதைத்தானே நானும் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், நீயே சொல்லிட்டியே. அந்த வாரம் 2 பேரும் சேர்ந்து போதகர் கையில் கொண்டு தசம பங்கு கொடுத்தாங்க. கொடுப்பதில் ஒரு மனம் இருக்கணும். அந்த ஒரு மனமாக கொடுக்கும்போது அந்த மாதம் முழுவதும் பொருளாதார ஆசீர்வாத செழிப்பு உண்டாயிருக்கும். பொருளாதார ஆசீர்வாதம் சும்மா உண்டாகாது, விதைச்சாதான் அறுக்க முடியும். விதைக்காமல அறுவடை எடுத்துட்டு அறுவடை நேரத்தில் போனால் எப்படி அறுவடை கிடைக்கும்? பலர் நினைப்பு அப்படி. அவர் தலைவிதி அவர் செய்யணும், அவர் தானே படைச்சாரு, அவர் தான் எனக்கு சந்திக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விதியை வைக்க, விதைப்பையும் அறுப்பையும் வச்சிருக்கிறார். நம்ம கொடுக்கும்போது விதைக்கிறோம், பலி செலுத்துகிறோம். அந்த பலியை செலுத்தும் போது நம்முடைய குணமே அதில், நம்முடைய விசுவாசம் விளங்குது, நம்முடைய நற்குணங்கள் அதில் விளங்குது, நம்முடைய ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு அதில் விளங்குது. அதுல தாராளமும் ஏராளமும் அதுல விளங்குது, உற்சாகம் விளங்குது. இந்த குணங்கள்ல வளருவதற்காக கொடுக்கும்போது இருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஐயா கொடுத்துட்டோம், ஆண்டவர் பாரப்படுத்தினார், கொடுத்துட்டேன் என்று சொல்லுகிற ஒரு சந்தோஷம் அனுபவிக்கிற அந்த ஒரு நிலை இருக்கிறது, அது உலகத்தில் எங்கும் கிடைக்காது. கொடுத்து பாருங்க.
கொடு உனக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அநேகரை கொண்டு அளந்து போடுவார். அது வேறு விதமா கொடுப்பார். உன் மூலமாக ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வேலைகளும் நடைபெறும். ஏழை எளிய மக்கள் போஷிக்கப்படுவார்கள், ஊழியர்கள் போஷிக்கப்படுவார்கள், ஊழியர்கள் நடக்கும். ஆகவே ஒரு மனம் வேணும். ஆண்டவருடைய வசனத்தோடு இணைந்த வாழ்க்கை, ஆண்டவரோடு இணைந்த வாழ்க்கை, ஜெபத்துல ஒரு மனம், துதியில ஒரு மனம், சபை கூடுதலில் ஒரு மனம், வசனத்தை கேட்பதில் ஒரு மனம், ஆண்டவருக்கு கொடுப்பதில் ஒரு மனம். நீ கொடுத்து பாருங்க, ஒரு மனமா வாழ்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் வளர்ச்சி காணுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் அருமை பிதாவே, வார்த்தை கேட்ட மக்களை ஆசீர்வதிங்க. ஒரு மனம் கொண்டவர்களாய் வாழ தொடர்ந்து நடத்தும். கேட்க போறவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேடும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். புதிய நாளில் என்னோடு இயேசு வருகிறார். முன்னை செல்லும் இயேசுவோடு பின்னை செல்லுவே, நல்லவரை மகிமைப்படுத்துவே.